மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மாணிக்கம் தாகூர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் இடையே வார்த்தை போர் ஒரு 5 கட்டங்களாக ஒரு உச்ச கட்டத்தை எட்டியிருக்கிறது கடந்த 2 நாட்களாக. இது தமிழக அரசியல் களத்திலும் பல்வேறு விமர்சனங்களை, சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தே விலக தயார் என்று அன்புமணி ராமதாஸ் இன்று மாணிக்கம் தாகூருக்கு ஒரு சவால் விடுத்திருக்கிறார். ராகுல் காந்தி மேகதாது அணையை கட்டுவதற்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் அல்லது கட்டக்கூடாது என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். இதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மாணிக்கம் தாகூர் சற்று முன்பு அவர் அளித்துள்ள அந்த பதிலில் பிரதமர் நரேந்திர மோடியை மேகதாது அணை விவகாரத்தில் கருத்து கூற சொல்ல வேண்டும் அன்புமணி. அவர்தான் கூட்டணியில் இருக்கிறார், அவர்தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் மத்தியில். அதனால் அன்புமணி ராமதாஸ் தான் பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்த வேண்டும், தமிழக நலனுக்காக அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் மாணிக்கம் தாகூர் கூறியிருக்கிறார். இந்த மேகதாது அணை விவகார பிரச்சனை தொடர்பாக தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் வரும் 3ஆம் தேதி முதலமைச்சர் விஜயும் கர்நாடக மாநிலத்திற்கு செல்கிறார். இந்த சூழ்நிலையில் நம்முடைய இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரமாக திகழக்கூடிய இந்த மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக இரு கட்சிகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதல், கூட்டணி வியூகம் தொடர்பாக விவாதிப்பதற்காக புதிய உழைப்பாளர் கட்சியின் தலைவர் திருவாரூர் காந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இளைஞர் அணி மாநில தலைவருமான கணேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். இருவரையும் வரவேற்று இந்த பிரச்சனையை நாம் அணுகலாம். முதலில் திருவாரூர் காந்தி சாரிடம் செல்லலாம். இந்த மேகதாது விவகாரத்தில் காங்கிரஸ் பாஜக இரண்டும் ஒரு சூழ்ச்சியோடு செயல்படுகிறது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியதை தொடர்ந்து இந்த விவாதம் அடுத்தடுத்த களத்திற்கு செல்கின்றது. இது உண்மையில் இந்த தேசிய கட்சிகள், அது கர்நாடக மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆண்டாலும் காங்கிரஸ் கட்சி ஆண்டாலும் தமிழகத்திற்கான தண்ணீர் வழங்குவதிலும் மற்றும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சியில் இல்லாமல் அதை அரசியலாக்கும் நடவடிக்கையிலே தொடர்ந்து ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? மேகதாது அணை பிரச்சனையில் 2 கட்சிகளும் அதில் 2 தேசிய கட்சிகளும் ட்ராமா என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு என்ன உத்தரவு போட்டிருக்கு? இன்னைக்கு மேலாண்மை ஆணையம் தண்ணி திறந்து விடணும்னு சொல்லுது. அப்போ மத்திய அரசாங்கம் சொல்லி செஞ்சுச்சுன்னு வச்சுக்கலாமா? அப்படி ஒரு கணக்கில் வச்சுக்கலாமா? ஏன்னா அது தனி ஆணையன்றாங்க. அப்புறம் மத்திய அரசு சொன்னாதான். மாணிக்கம் தாகூருக்கு இது தமிழ்நாடு தலைவர் என்னமோ உலகத்தினுடைய தலைவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. இருந்தால் உலகத்துக்கே தலைவர், இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்னா உலகத்துக்கே தலைவர் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதோட கருத்து இருக்குது. அவர் முதல் கருத்து இந்த பாமகவோட எப்படி போகிறாருன்னா, இந்த சில கட்சிகள்லாம் அப்படியே சொல்லிட்டு வரும்போது இந்த பாமக கட்சிகள் கூட எங்களை அடித்தா திருப்பி அடிப்போம் அப்படின்னு ஒரு மீட்டிங்கில் பேசியிருப்பார், பார்த்துருப்பீங்க. ஏன்னா பாமக வன்னியர் சங்கத்தினுடைய வரலாறுலாம் அவங்க அப்பாவுக்கே தெரிஞ்சிருக்காது. யார்? மாணிக்கம் தாகூர் அப்பா இருந்திருக்காருல்ல, சுதர்சன், அவருக்கே தெரிஞ்சிருக்காது. எப்படி ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா அவர்கள் சொல்லுவார், நிருபர் கேட்கும் போது எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னும் போது, எங்களை கேட்டுக்கிட்டு தான் தமிழ்நாட்டு உள்ளேயே காற்று வரலாமா வேணாமான்னு எங்களை கேட்டு தான் காற்றே வரும் தமிழ்நாட்டுக்கு வரும்போதுன்னு சொன்ன வரலாறுக்கு சொந்தமான சமுதாயம் வன்னியர் சமுதாயம். அப்படி தனியாக நின்று 4 எம்எல்ஏ ஜெயிச்ச ஒரு இயக்கம். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வரலாறு முதல்ல மாணிக்கம் தாகூர் படிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கணும்னு நான் இப்போ நான் வேறு பேட்டியில் அவரை பற்றி ஒரு கடுமையான அட்டாக் பண்ணணுன்னு இருந்தேன்னா இது வாய்ப்பாக கிடச்சிச்சு. இந்த இப்போ கரப்பான் பூச்சி இப்போ போராட்டம் நடந்துச்சுல, அப்போ கூட அவர் பேட்டி கொடுத்துருந்தார், பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்தியாவிலேயே இது வரைக்கும் யாருமே ஒரு போராட்டம் பண்ணி பதவி விலகினதே கிடையாது ஒரு அமைச்சர்னு சொல்லியிருந்தார். முதல்ல ஞானம் வேணும், இல்லை கொஞ்சமாவது படிப்பறிவு வேணும், இல்லை படிக்கணும். ஏதாவது புக்ஸை வரலாறு என்ன, இந்தியாவினுடைய வரலாறு என்னன்னு படிக்கணும். 52ல் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாமல் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸ் தோல்வி, தமிழ்நாட்டில் தோல்வி அடையுது. எம்எல்ஏ எலெக்ஷனில் முதலமைச்சர் ஆக முடியல. அப்போ யார் முதலமைச்சர் ஆக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு? ராஜாஜி. அன்றைக்கு இருந்த ராமசாமி படையாச்சார் ஒரு வன்னியரனுடைய 18 எம்எல்ஏ கொடுத்ததுனால தான் ராஜாஜி முதலமைச்சர். இது மாணிக்க தாகூருக்கு சொல்கிறேன், எச்சரிக்கையாக சொல்கிறேன். முதல்ல என்னன்னு வரலாறை படிச்சுக்கிட்டு அப்புறம் பேசு. அந்த ராஜாஜி முதலமைச்சராகி ஏன் 54ல் ராஜினாமா பண்ணாரு? ராஜினாமா பண்ணார்ல ராஜாஜி 54ல்.
என்ன காரணத்தினால ஒரு முதலமைச்சர் ராஜினாமா பண்ணார்? ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ன காரணத்துக்காக ராஜினாமா பண்ணிட்டு காமராஜ் 54 வந்தாரு? நீங்க குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தீங்க, மிகப்பெரிய எதிர்ப்பு தமிழகத்தில் உங்கள்கிட்ட, மிகப்பெரிய எதிர்ப்பு வந்த பிறகு ஒரு முதலமைச்சர் மாறின வரலாறு காங்கிரஸுக்கு உண்டு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க பாமகவை பத்திலாம் பேசிட்டு வரீங்களா, அந்த மாதிரி ராமசாமி படையாச்சாரனுடைய வழி வந்தவர்கள் தான் இந்த அடுத்த பாமக மறு உருவமாக அவருடைய தோற்றுவிக்க பிறகு ஒரு 30 ஆண்டு கழிச்சு 80 காலங்களில் உருவாகிறது ஐயா அவர்கள் தலைமையில். அப்ப இந்த காங்கிரசுக்கு உயிர் கொடுத்ததும் வன்னியர்கள். அதே மாதிரி நீங்க டெல்லியில் நடந்த போராட்டத்துக்கு இப்போதான் முத இந்திய வரலாற்றிலே ஒருத்தர் இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கிற வரலாறை படிக்காம, உங்க கட்சியோட வரலாறே படிக்காம நீங்க அரசியல் பேசுறீங்க. அரசியல் மேடையில் வந்து ஒரு ரவுடியெல்லாம் எப்படி ரவுடி வந்து உட்காந்தா பிரஸ் மீட்ல எப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து அவர் பேசுறாரு அன்னைக்கு. அதை வன்மையாக கண்டிக்கிறேன். நான் வந்து பாமகவோட இணக்கமான ஆள் கிடையாது. நான் பாமகவில் ஒரு காலத்தில் பயணித்தவன், இணக்கமான ஆள் கிடையாது. கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் பேச்சு உரிமைன்னு வரும் பொழுது நீங்க வந்து என்ன பேச வரீங்கன்றது தெரியணும்ல. மேகதாது பிரச்சனையில் நீங்க வந்து மாணிக்கம் தாகூருக்கு வந்து ஏதாவது ஒரு 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 நூறு புள்ளி இருக்கு. நீங்க பாரதிய ஜனதா கட்சியும் அதே பாணியில் செயல்படுகிறது என்பதை ஏற்க முடியாதுன்னு சொன்னீங்க. கடந்த ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகள் அங்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் அங்கு இருந்தது. அப்போது தமிழகத்திற்கான அந்த தண்ணீர் திறப்போ அல்லது மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பாகவோ பாரதிய ஜனதா கட்சி என்ன நடவடிக்கை எடுத்தது? கடுமையான நடவடிக்கை எடுத்தார்கள். அது மாதிரி நடவடிக்கை சில சமயத்தில் பாஜக அங்கே ஆட்சியில் இருக்கும் பொழுது, சில சமயத்தில் இந்த மாதிரியான சிக்கல்களை அந்த மாநில முதலமைச்சர்கள் செய்யும் பொழுது பாஜக சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தின வரலாறு பாரதிய ஜனதா உண்டு. இல்லைன்னு மறுக்க முடியுமா யாராவது? மிகப்பெரிய போராட்டம் கர்நாடக மாநிலத்தில் சொல்றேன். இல்ல காங்கிரஸ் அதெல்லாம் எங்க செய்யறாங்க? சும்மா வாயால சொன்னாவே போதும். மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அதற்கு பிறகு அந்த 5 ஆண்டுகள் அவங்க இருந்த 5 ஆண்டுகள்ல இப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. இது வரைக்கும் காவேரி டெல்டால தண்ணி வராத வருஷம் வந்து இந்த வருஷம் தான். அந்த 5 ஆண்டுகள் பாஜக இருக்கும் பொழுதும் நம்மளுக்கு தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு முரண்பாடா இருந்துச்சு. அதுக்கு தானே இப்ப காவேரி மேலாண்மை வாரியம் என்ன சொல்லுது, எவ்வளவு டிஎம்சி தண்ணி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல டிஎம்சி தண்ணி ஒதுக்கு தானே சொல்லுது. உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கா? பற்றாக்குறை இருக்கிற காலத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த தண்ணியில் தமிழ்நாட்டுக்கு கூட. சரி, வெள்ளம் வருது, பெருசாக வெள்ளம் வருதுன்னு வச்சுங்க, கர்நாடகாவில் கிருஷ்ணசாகர் ஆகரே முழுகி போகுதுன்னு வச்சுங்க. அப்போ தண்ணியை திறந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 10 மாவட்டம் 20 மாவட்டம் அடிச்சுட்டு போகுத, அந்த நஷ்டத்தை யார் கொடுப்பா? அன்னைக்கு பயிர் பண்ணி ஆளாக்கி வச்சிருக்கிற விவசாயிகளோட நிலமெல்லாம் பாலா போகுது. அன்னைக்கு அந்த கர்நாடக அரசு நம்மளுக்கு வந்து பதில் சொல்லுமா? இன்னைக்கு தண்ணி இல்லைன்னு சொல்கிறேன், அதனால கொடுக்க முடியலன்னு சொல்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடியிடம் தான் அன்புமணி ராமதாஸ் வந்து இப்போதைக்கு அவர் கூட்டணியில் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதெல்லாம் மேகதாது பிரச்சனையில் வந்து தமிழகத்திற்கான தண்ணீர் திறந்து விட வேண்டியது, மேகதாது அணை கட்டக்கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் எம்பியாகவும் இருக்கிறாரு. அவர் பிரதமர்கிட்ட சொல்லுவதில் என்ன தயக்கம் அப்படின்னு மாணிக்கம் தாகூர் கேட்குறாரு. இல்லை, தயக்கம் ஒன்றும் கிடையாது. அவங்க கோரிக்கைலாம் வைப்பாங்க, அதில் ஒன்றும் தயக்கம் இல்லை. எல்லா தமிழகத்தில் இருக்கிற எல்லா எம்பிக்களும் அதை சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைகள் கர்நாடகாவினுடைய காவேரி இஷ்யூவில் எடுத்துட்டீங்கன்னா, மத்திய அரசாங்கம் சொன்னதையும் அவங்க எந்த காலத்திலையும் காதில் வாங்கினது கிடையாது. சுப்ரீம் கோர்ட் சொன்னதையும் அவங்க காதில் வாங்கினது கிடையாது. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லணும்னா, என்னுடைய உத்தரவை நீ மதிக்கலன்னா உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவான்னு ஒரு ட்ரிப் டிஸ்மிஸ் பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு பிறகு கர்நாடகத்துக்கு புத்தி வரும். ஓகே, இது போட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பது மத்திய அரசு மற்றும் போட்டு எடுக்க வேண்டியதானே. கணேஷ்குமார் எம்எல்ஏ கேட்கலாம். கணேஷ்குமார் சார் வணக்கம் சார். இந்த மேகதாது விவகாரத்தில் தொடர்ந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக் தாகூர் அவர்கள் தெரிவித்த அந்த கடைசியாக அவர் தெரிவித்த கருத்து, பிரதமர் நரேந்திர மோடியிடம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இதை வலியுறுத்தலாமே, இதை ஏன் வலியுறுத்தவில்லை, அவர் அதை விட்டு ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், அவரை சொல்லி என்ன ஆகப் போகிறது என்ற கேள்வியை இப்போது எழுப்பியிருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 பேருமே சூழ்ச்சி தான் பண்றாங்களா, இல்லைன்னா காங்கிரஸ் பாஜக இரு தரப்பிலும் செயல்பாடு எப்படி இருக்கு? இதை பொறுத்தவரை, காவேரி விவகாரத்தை பொறுத்தவரை மத்திய அரசாங்கம் 2 அரசாங்கமே எதுவாக இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு சாராக தான் அவங்களுடைய நடவடிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு தன்னுடைய நியாயத்தை நீதிமன்றத்துக்கு சென்று தான் நம்ம வந்து பெற்றுக்கிட்டு வரோம். மரியாதைக்குரிய காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு
என்ன புரிதல் இருக்கிறது என்பதுதான் வந்து இங்க பெரிய கேள்வி. இப்ப அவர் திருவாரூர் காந்தி அண்ணன் சொன்ன மாதிரி அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரா, புரியாம பேசுறாரா? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டது ஒரே கேள்வி. அங்கதான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அவர் கேட்டது என்னவென்று சொன்னால், கிரேட் நிக்கோபார் ஐலாண்டில் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை இந்திய அரசாங்கம் கொண்டு வருது. அதுக்கு மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்கிறார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது அப்படின்ற காரணத்தை அங்க சொல்றார். அப்ப மேகதாது அணைக்கு 12,000 ஹெக்டேர் காடு வனப்பகுதிகள் வந்து அழிக்கப்படுது. இதற்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்ப அதற்கு வந்து இங்க சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதுன்னு தெரிகிற ராகுல் காந்தி அவர்களுக்கு ஏன் மேகதாதுல தெரியல இப்படின்றதுதான் எங்களுடைய கேள்வி. உடனே நீங்க வந்து அவர்களுக்கு ஏன் போன வாட்டி நாடாளுமன்றத்துல தன்னந்தனியாளாக பிரதமர் மோடியை எதிர்த்து தானே பேசினாரு பாராளுமன்றத்துல. இன்னைக்கு யூடியூப்ல எடுத்தாலும் இருக்குல்ல, மேகதாதுல இஷ்யூல நடவடிக்கை எடுத்தே ஆகணும், அது வந்து ஜீவாதாரண பிரச்சனை அப்படின்னு சொல்லி சட்டம் நாடாளுமன்றத்துல பேசுறாருல்ல. இன்னைக்கு தொடர்ச்சியாக கூட்டணியிலே இருந்தாலும் மத்திய அரசு கொண்டு வருகின்ற நாட்டினுடைய ஜீவாதாரண பிரச்சனைக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முதல்ல குரல் கொடுக்கிற கட்சி பாமக தானே. போன வாட்டி கூட்டணியிலே இருக்கும்போது தான் நீட் எதிர்ப்பு தீர்மானத்திற்கு கூட இருந்தோம். சுவர்ண சக்தி அபியான் நிதியை வந்து மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டீங்கன்னா தான் கொடுப்போம்னு சொன்னப்போ நாங்க திமுக கூட ஆதரவு தெரிவிச்சோம். நாங்க பாஜகவை எதிர்க்கிறதுக்கு தயார் தான். அதனாலதான் நாங்க பாஜகவையும் காங்கிரஸையும் இந்த மேகதாது இஷ்யூல காவேரி விஷயத்திலேயே ஒன்றாக தான் பார்க்கிறோம்னு சொல்றோம். ஆனா நாங்க அதை விட ஒரு படங்கு அதிகமாக சொல்றது என்னவென்று சொன்னால், இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமே காங்கிரஸ் தானே. அது என்ன மாணிக்கம் தாகூருக்கு தெரியாதா? மேகதாது பிரச்சனை, காவேரி பிரச்சனை எப்ப ஆரம்பிக்கிறது? வெள்ளக்காரங்க பீரியட்ல போடப்பட்டு அதை புதுப்பித்திருக்க வேண்டும். அந்த ஒப்பந்தத்தை 50 ஆண்டு காலத்துல கிருஷ்ணராஜ சாகர் டேம் கட்டத்துக்கு போது போடப்பட்ட இதை அவங்க புதுப்பிக்காததுனால வந்த விளைவு 3 டேம கட்டினாங்க. அதுக்கு காரணம் காங்கிரஸ். அதே முல்லை பெரியார் பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா காரணம் காங்கிரஸ். எல்லா பிரச்சனைக்கும் காரியகர்த்தாவா இருக்கிற நீங்க அமைதியா இருப்பீங்க. சொல்லுங்க. சட்டமன்ற உறுப்பினராக கர்நாடக மாநில அரசு இப்போ திருவாரூர் காந்தி சார் சொன்ன மாதிரியே அவங்க உச்சநீதிமன்ற உத்தரவாக இருந்தாலும் சரி, காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய உத்தரவாக இருந்தாலும் சரி, அந்த மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும், அது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தாலுமே அந்த உத்தரவுகளை முழுமையாக செயல்படுத்துவதில்லை. அதனால் ஒரு முறை உச்சநீதிமன்றம் தலையிட்டு அந்த அரசின் மீது ஒரு நடவடிக்கை, நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையாக ஒரு கடும் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என்று அவர் சொல்றாரு. திருவாரூர் காந்தியில் ஒரு ஆலோசனை சொல்றாரு. இந்த சூழ்நிலையில முதலமைச்சர் விஜய் 3ஆம் தேதி அங்க போறாரு. நீங்க அவர் என்ன வலியுறுத்தணும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? ஒரு 3ஆம் தேதி விஜய் போவே கூடாதுன்னு நாங்க போவே கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம். இல்ல இந்த பிரச்சனைக்கு எப்படிதான் தீர்வு கூடாதுன்னு வந்து இல்ல நம்ம மேலாண்மை நீதிமன்றத்தில் நமக்கு தீர்வு கிடைக்கல, நேர்ல போனா ஒருவேளை நம்மளோட நிலைமை அவர்களுடைய நிலைமையை பத்தி ஒரு கலந்து ஆலோசனை செய்யல, என்ன தவறு, ஏன் வேண்டாங்கிறீங்க? நீங்க அது வரலாறு நல்லா தெரிஞ்சுக்கணும். பல முறை பேச்சுவார்த்தை நடைபெற்று பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்று அதிலெல்லாம் முடியாம தான் இந்த காவேரி ட்ரிபியூனல் அமைக்கப்பட்டு காவேரி ட்ரிபியூனல்ல 2 அரசாங்கமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 2008 அந்த ட்ரிபியூனல் ஒரு ஆணையை கொடுத்து 2008 இருந்து 2013 வரைக்கும் அப்ப இருந்த காங்கிரஸ் ஆட்சி அந்த ட்ரிபியூனலோட ஜட்ஜ்மெண்ட்டை கெசட்லயே பதிவு செய்யாத இருந்த காலகட்டம்லாம் போய் உச்சநீதிமன்றத்திற்கு மறுபடியும் சென்று உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலோட 2013 தான் கெசட்லயே வெளியிடுறாங்க. இவங்க கிட்ட போய் பேசி என்ன நடக்க போகுது? சட்ட ரீதியாக நாம பல போராட்டங்களை முடிச்சிட்டோம். மரியாதைக்குரிய திருவாரூர் காந்தி என்ன சொல்றது உச்சகட்டம், கடைசி கட்டம் வேற இல்லைன்னா அதற்கு முன்னாடியே நமக்கு வழி இருக்கு. இப்ப இருக்கிறது காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இத ஒரு அட்டானமஸ் பாடியாக இப்ப ரெண்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கான தண்ணீரை டிஎம்சி தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று உத்தரவு 2 நாளுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சொல்றோம். அதுக்குதான் நாங்க சொல்றோம் ஜூலை மாதத்துக்கான தண்ணீர் ஒருத்தர் கூட வரல. ஜூலை மாதம் வராது. போன வாட்டியும் தான் வரல. 2 தடவை போன வருஷங்கள்ல கூட கடந்த ஆண்டுகள்ல கூட 2 தடவை இதே வறட்சி, பெங்களூருக்கு தண்ணி இல்ல அப்படின்னு அதனாலதான் பேச்சுவார்த்தை ஒரு பேச்சுவார்த்தை என்ற ஒரு முன்னெடுப்பு எடுக்கல, என்ன தவறுங்கிறீங்க? அதாவது நீங்க தண்ணீர் வருவதற்காக பேச்சுவார்த்தைக்கு போனீங்கன்னா சந்தோஷம், மகிழ்ச்சி. மேகதாது பத்தி அங்க பேசி மேகதாதுல ஏதாவது ஒரு சமரசமோ இல்ல மேகதாது என்ற ஒரு விஷயமே எழுந்தால் அதை வந்து ஏத்துக்க முடியாதுன்னு தான் நாங்க சொல்றோம். மேகதாது என்ற ஒரு விஷயத்தை சட்ட ரீதியாக அங்கீகரிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது.
அப்ப நீங்க அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க, அது குறித்து ஒரு தனி ஆணையம் அமைக்கணும்னு திருத்தம் சட்டமன்றத்தில் கொண்டு வரீங்கன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? நாங்க கேட்பது என்னவென்று சொன்னால், இருக்கக்கூடியதுல எப்படி பக்ரானந்தலுக்கு தனி மேனேஜ்மெண்ட் ஆணையம், இன்னைக்கு இங்க அத்தாரிட்டி தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு தனி அட்டானமஸ் பாடியை உருவாக்கினா அந்த அட்டானமஸ் பாடியோட கண்ட்ரோல்ல இருக்கிற டேம்கள்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு அட்டானமஸ் பாடியை உருவாக்குவதற்கு சட்ட ரீதியான போராட்டம் ஏற்படலாம். இன்னைக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. நீங்க போய் பேசுறதுனால அங்க எந்த பிரயோஜனமும் ஏற்பட போறதில்ல. நாங்க கேட்பது என்னவென்று சொன்னால், மேகதாது குறித்து பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா மேகதாது என்ற ஒரு விஷயம் சட்ட ரீதியாக 100% நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. சட்டமன்றத்தில் இதை தான் உங்களுடைய அமைச்சர் சொன்னார். உங்கள் அமைச்சர் வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு ஏன் போகணும்? நீங்க தண்ணி வாங்கிட்டு வர்றதுக்கு போறேன்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். சரி, இப்ப மாணிக்கந்தாவர் எதுக்கு அன்புமணி ராமதாஸே ராஜினாமா செய்யணும்னு சொல்லிட்டே இருக்கிறாரு? ஏன் சார்? அவருக்கு அவ்வளவுதான், அவருக்கு தெரிஞ்ச அரசியல் அவர் தான். அவருக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலோட கர்நாடக அரசு தான் ரொம்ப முக்கியமா போயிடுச்சு. அவர் எம்பி தானே இருக்காரு, ஆட்சி நடக்குது இல்ல, அவர் எம்பி தானே இருக்காரு, அவர் ராஜினாமா பண்ண சொல்லுங்க. நாங்க சொல்றோம் இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தயவுல வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்பிகள் ராஜினாமா செய்ய தயாரா? அவங்க தமிழ்நாட்டின் நலன் கருதி நாங்க தயார். பாட்டாளி மக்கள் கட்சி தயார், கூட்டணியில இருந்து வெளியில வர்றதுக்கு தயார். காங்கிரஸ் தயாரா? வாழப்பாடி ராமமூர்த்தி மாதிரி செய்வாங்களா? காங்கிரஸ்ல எம்பிக்கள் எதிர்பார்க்கிறோம். வாழப்பாடி ராமமூர்த்தி பண்ணாரு இல்லையா, காவிரி பிரச்சனைக்காக பண்ணி காமிச்சாரு. அந்த மாதிரி உண்மையிலேயே தமிழ்நாட்டு அக்கள் மீது உண்மையான பற்று இருக்கக்கூடிய, ரோஷம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய சொல்லுங்க பாப்போம். அங்க ஒரு வேஷம், இங்க ஒரு வேஷம். உங்களுடைய முதலமைச்சர் தான் அங்க இருக்கிறாரு. சரி, அவர்களை பாதுகாக்கின்ற வேலையை தானே இங்க பாக்குறீங்க. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான் உரத்த குரல்ல அவங்களே எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் அமைதியா இருக்கும்போது மேகதாதுல தொடங்கி நடைபயணத்தை மேற்கொண்ட தலைவர் அன்புமணி ராமதாஸ், விழிப்புணர்வை ஏற்படுத்திய தலைவர் அன்புமணி ராமதாஸ், இந்த டேமை கட்டினா என்ன பாதிப்பு வரும்னு கொண்டு வந்து அடித்தட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அது இவர்களால பொறுத்துக்க முடியல. இவர்களுடைய ஆட்சி கர்நாடகத்தில் இருக்கு. இன்னும் 2 வருஷத்துல மறுபடியும் தேர்தல் வருது. தேர்தலில் ஏதாவது பண்ணணுன்றதுக்காக முட்டு கொடுப்பதற்கு இந்த வேலைகளை, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கான துரோகத்தை செய்கிறார் மாணிக்கம் தாகூர். ஓகே, கணேஷ்குமார் சார், நான் அந்த திருவாரூர் காந்திட்ட போறேன். இப்போதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சட்டம் எம்பியை ராஜினாமா பண்ணணும்னு காங்கிரஸ் சொல்றாங்க, காங்கிரஸ் எம்பி ராஜினாமா பண்ணணும்னு பாமக சொல்லுது. இந்த பிரச்சனையில எதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து காங்கிரஸ் மாநில தலைவர் இவ்வளவு கடுமையாக கண்டிப்பதற்கும் இந்த அந்த அவரை அந்த பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து அவரை விலகி இங்கே கூப்பிட்டுறோம்னு நினைக்கிறாங்களா? இல்லைன்னா பாமக ஒருவேளை தாவேகா கூட்டணி பக்கம் வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்கிறாரா? என்ன எதற்கான சொல்கிறாரு அப்படி? இல்லை, அவருக்கு வந்து வேற எந்த இஷ்யூ எடுத்தாலும் பத்திரிகையில் செய்தி வராது. பத்திரிகையில் ஒரு செய்தி, அவர் மாநில தலைவரான பிறகு ஒரு செய்தி வரணும் பத்திரிகையில். அப்ப என்ன சொன்னா செய்தி வரும்னு யோசனை பண்றாரு. யோசனை பண்ணி வரலாறே தெரியாம ஒரு விஷயத்த பேசுறது. இல்ல, அவங்க காங்கிரஸ் பொது பாஜகவை தான் அந்த மாதிரி. ஏங்க, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த தண்ணியை எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கும் போது நம்ம ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கணும்னு கேட்கிறேன். அவர் காங்கிரஸ் முதலமைச்சர் சிவகுமார் நினைச்சா நாளைக்கு காலையில் தண்ணியை திறந்து விட்டுறலாம். அவர் தண்ணி திறக்கிறதுக்கும் ஒரு பெரிய நான் இண்டிவிஜுவலா திறக்கணும்னு சொல்ல. அங்க எல்லா கட்சியும் அனைத்து கட்சி கூட்டம் சண்டை கூட்டியிருக்கிறாங்க. அவங்க மேகதாது விவகாரம் தொடர்பாக தண்ணி திறப்பு அவங்க எப்ப பார்த்தாலுமே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவாங்க. அப்புறம் அந்த கூட்டத்தில் வந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, இது வரைக்கும் தண்ணி தமிழ்நாட்டுக்கு திறந்து விடுங்கன்னு அந்த கூட்டத்தில் என்னைக்குமே முடிவு பண்ணது கிடையாது. அனைத்து கட்சி கூட்டம் எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகளா கூட்டிகிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் ஒரு ட்ரிப் கூட நம்மள்ட்ட உபரியா தண்ணி இருக்காங்க, உபரி தண்ணீரை கூட திறக்க மாட்டாங்க. அவங்க தண்ணி திறக்கூடாதுங்களா ஒத்துமையா இருக்காங்க. நடுவர்மன்ற அமைக்கையில பல ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு நிலைப்பாடு. இங்கேயே நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டீங்கன்னா அதான் நம்மளுக்கு தண்ணி வேணும்னு தான் தீர்மானம் போடுவாங்க. இல்ல, இங்கேயே அனைத்து கட்சி கூட்டம் போட்டீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி வேணும்னு அவன் அங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அங்க தண்ணி வேணாம்னு கொடுக்க மாட்டோம். இதுதான் நடுவர்மன்றத்தில் காந்தி சார் உங்களோட நிலைப்பாடு என்ன? புதிய நடுவர்மன்றம் அமைக்க வேண்டும், மேகதாது கணக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அதான் சொல்றேன்ல, ஒரு ட்ரிப்பு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு போட்டு இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்றத ஒண்ணு கேட்கவே இல்லை ஒரு மாநில அரசுங்கன்னா, சாதாரணமா ஒரு அமைச்சருக்கு ஒரு அமைச்சரா இருக்கிறாரு, அவர் இண்டிவிஜுவல் கேஸுக்கெல்லாம் அவரை வந்து நீங்க கோர்ட்டு சொல்றதை கேட்கலாம், அவமதிப்பு அளவுக்கு போடுறீங்க, உள்ளதுக்கு போடுறீங்கல்ல. ஒரு அரசாங்கமே கேட்கலன்னும் போது ஏன் உங்க ஜுடிஷியல் பவரை பயன்படுத்துங்கன்னு ஒரு வழக்க போட வேண்டியதானே? இப்ப மாநில அரசு அடுத்த ஆட்சிக்கு அவங்க சிக்கலாயிருக்கும். அது எந்த கட்சியா இருந்தாலும், இப்ப இருக்கிற கட்சி எந்த கட்சி அதை செய்யலையோ அந்த கட்சி வந்து அந்த எந்த ஆட்சி இருக்குதோ அந்த ஆட்சியை வந்து எப்ப நடுவர் மன்ற தீர்ப்பை நீங்க கேட்கலன்னா
உங்கள் பேரில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போட்டு உங்களை டிஸ்மிஸ் பண்ணும். முதலமைச்சர் முதல்ல டிஸ்மிஸ் பண்ணுங்கன்ற ஆட்சே வேணாம். செய்யாத முதலமைச்சர் உச்சநீதிமன்றம் தான் செய்ய முடியும். ஆமா, உச்சநீதிமன்றம் சிவகுமார் நீ திறக்கல இல்ல, நீ ஒழுங்காற்று குழு சொல்றதை கேட்க மாட்டேறில்ல, நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டேறில்ல, ஒரு 8 கோடி தமிழர்களுடைய தண்ணி வாழ்வாதாரத்தை நீ மதிக்கல. இன்னொன்னு விஷயங்க, நிறைய பேருக்கு வந்து ஒரு புரிதல் கிடையாது. மேட்டூர்ல இருந்து வர்ற தண்ணி வந்து காவேரிக்கு, நம்ம கடைமடை பகுதி தஞ்சை மாவட்டம் காவேரி டெல்டா மட்டும்தான் பயன்பெறுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சென்னையில குடிக்கிற தண்ணியும் காவேரி தண்ணி தெரியுமா உங்களுக்கு? வீராணத்துல இருந்து வருதுங்கிறீங்களா? புதிய வீராணம் தண்ணி, புதிய வீராண திட்டம் ஜெயலலிதா அம்மையார் போட்டாருங்கல்ல, அந்த திட்டத்தின்படி புதிய வீராணம் நம்ம வீராணத்துல இருந்து இங்க வருது. சென்னைக்கு வீராணத்துக்கு வர்ற தண்ணி மேட்டூரினுடைய உபரி தண்ணி தான் வீராணத்துக்கு வருது. சென்னையில நம்ம குடிக்கிற தண்ணியினுடைய 20% தண்ணி வந்து நம்ம அதை நம்பி தான் இருக்கோம், காவேரியை நம்பி இருக்கோம். அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு முழுவதும் தண்ணி தேவைப்படக்கூடிய ஒரு வாழ்வாதார பிரச்சனை, 8 கோடி பிரச்சனை. இந்த பிரச்சனை மீது நீங்க வந்து தொடர்ச்சியா நீங்க வந்து உங்க சட்டத்தை மதிக்கலன்னும் போது உங்களை டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு அந்த முதலமைச்சரை மட்டும், சிவகுமாரை மட்டும் டிஸ்மிஸ் பண்ணா ஒரு தீர்வு வந்துடும். அடுத்தது வர்ற முதலமைச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப நீங்க சட்டத்தையே மதிக்காத ஒரு மாநிலமா இருப்பீங்களாங்க, அப்படி வருதுல்ல. நீங்க ஒரு 1/4 நூற்றாண்டு காலமா இதே ஒரு ட்ரிப் சாட்டையை வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்துச்சுன்னா அது ஒழுங்காயிடும் சார். அதுக்கு பிறகு இந்த மாதிரியான நதிநீர் பிரச்சனை எல்லாம் வருது பாருங்க, இதை பூரா மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போயிடணும். மாநில அரசாங்க கட்டுப்பாட்டிலே அணைகள் இருக்க கூடாது. இந்த அணைகள் வந்து மாநில அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இரு மாநிலத்தில் வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு அணை 2 மாநிலத்தில் சேர்ந்து வர்ற ஒரு டேம் இருந்துச்சுன்னா அது மத்திய அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கணும் சார். ஏன்னா இப்ப இதே பிரச்சனை தானே பல இடத்துல வருவாங்க. இப்ப நம்ம வந்து மாநில இந்த பிரச்சனை இல்லையே, பல மாநிலங்கள்ல சார், ஆந்திராவிலேயோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கிட்டே இருந்தது தானே சார். இதுவே நம்ம தமிழ்நாட்டுக்கிட்டே இருந்தது தானே சார் ஒரு காலத்துல. நம்மளுடைய மாநிலங்கள் பிரிக்கும் பொழுது நம்மளை கையை விட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான். அதனால இப்ப இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. இந்த விஷயங்கள்ல ஒன்று மத்திய அரசாங்கம் அவங்க கண்ட்ரோலில் எடுத்துடணும். ஒரு 2 மாநிலத்துக்கு இடையில ஒரு டேம் இருக்கு, அந்த தண்ணி வாழ்வாதாரம் எடுக்கணும். இல்லையா அந்த மாநில அரசாங்கம் சட்டத்தை மதிக்கலையா, சட்டத்தை மதிக்கலன்னா என்ன தண்டனை? முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்க, தண்டனை கொடுத்தாங்கல்ல, முதலமைச்சரை ரிசைன் பண்ணிட்டு உள்ள போற மாதிரி இருந்துச்சுல. நீங்க அந்த மாதிரி ஒரு முடிவை எடுங்கன்றேன். ஒரு மாநிலத்தை வஞ்சிக்கும் பொழுது அரசியல் ரீதியா எடுக்க முடியாது. ஆமா, அரசியல் ரீதியா எடுத்துதான் பிரயோஜனமே இல்லையா. கணேஷ்குமார் சார், நான் இப்போ அவர் அரசியல் ரீதியான பிரச்சனை தான் அதுக்கு காரணம், அந்த பிரச்சனை கூட மூல காரணம்னு ஒன்று சொல்றாரு. இங்கே அந்த அரசியல் ரீதியாக கூட்டணிகளில் மாற்றம் வரணும் அப்படிங்கிற ஒரு வியூகத்தில் தான் மாணிக்கம் தாகூர் நேரடியாக பாமக தலைவர் அன்புமணிக்கு ஒரு மறைமுகமாக இப்படி சண்டை போட்டு ஒரு அழைப்பு போட்டு கொடுத்துருக்கிறாரோ, அணி மாறுவதற்கான வியூகம் தான் நினைக்கிறீங்களா? கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். அதையும் தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சம்பவத்தின் அடிப்படையில் அங்கங்க டெசிஷனை அவங்கவுங்க எடுத்துட்டு இருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் மாணிக்கம் தாகூர் தேவையில்லாம இந்த விஷயத்தை, ஒன்றாக இருக்கின்ற தமிழகத்தை பிளவுபடுத்துகின்ற வேலையை தான் இவர் செய்யறாரு. ஏன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே அவர் ஆரம்பிக்கும் பொழுதே அப்படிதான் ஆரம்பிக்கிறார். நாங்க கேட்டது ராகுல் காந்தி அவர்களை கேள்வி, அதற்கு அவர் சொல்லும் போது பதில் சொல்லும் போது என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாரு, ஒட்டுமொத்தமா நாங்க வந்து பாமக வந்து எங்களை தொட்டா நாங்க அடிப்போம், நாங்க இது பண்ணுவோம் அப்படின்னா என்ன விஷயம்னு புரியல. பாட்டாளி மக்கள் கட்சியோட வரலாறு அவருக்கு தெரிஞ்சா திரும்பி பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக நாங்க என்ன காந்தி வழி வந்தவர்களா, ஒரு கண்ணத்தில் அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுறதுக்கு? நாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழியில வந்தவங்க. ஒட்டுமொத்தமாக எங்களுடைய வரலாறே அப்படிப்பட்ட வரலாறு தான். உங்களுடைய அந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் நாங்க வந்து மிரள்ற ஆளும் கிடையாது. எங்களுடைய நடவடிக்கை, எங்களுடைய டெசிஷன் தெளிவா இருக்கும். அதுதான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொன்னார். நாங்க தனியா நின்று எங்க வலிமையை நிரூபிச்சிருக்கிறோம். 2014 நீங்க தனியா நின்று நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில தான் டெபாசிட்டே வாங்கினீங்க. நாங்க தனியா நின்று ஜெயிச்சு கூட இருக்கிறோம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நாங்க வெற்றி பெற்றோம் தருமபுரியில. நீங்க ஒரே ஒரு தொகுதியில தான் டெபாசிட்டே வாங்கினீங்க. நீங்க வந்து எங்களை பத்தி பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன சொல்ல முடியும்? உங்களை திருப்பி எதிர்வினை தான் ஆற்ற வேண்டும். எதிர்வினை ஆற்றும் பொழுது என்ன ஆகும்? தமிழ்நாடு ஒற்றுமையாக இல்லை, தமிழ்நாடு இந்த காவேரி விஷயத்துல ஒற்றுமையா இல்லைன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குவீங்க. இந்த பிம்பத்தை உருவாக்கி கர்நாடகத்துக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கலான்னு நீங்க முயற்சி செய்யறீங்க. அதுதான் நாங்க குற்றம் சாட்டுறோம். இன்னொன்னு பார்த்தா ஒருவேளை இன்னொரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. பாட்டாளி மக்கள் கட்சி தாவேக்காவோடு கொஞ்சம் நெருங்குது, அதனால காங்கிரஸ் இந்த மாதிரி விமர்சனங்களை வைத்து இந்த பிரச்சனையில், மேகதாது பிரச்சனையில் ஒரு நெருக்கடியை உருவாக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் பேசுறதாகவும் சொல்றாங்க. நீங்க இப்போ பார்க்குறீங்களா, அரசியல் ரீதியாக ஒரு கூட்டணி குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக பண்ணுறதா நினைக்கிறீங்களா?
யூகங்கள்ல 1000 விஷயங்கள் நடைபெறலாம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெளிவா இருக்கிறாரு. ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நாங்க செயல்பட்டுக்கிட்டு வரோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ற முதல் கட்சியாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தான். உரத்த குரல்ல முதல்ல பேசுகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. மக்களை பாதிக்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்படிதான். இந்த நதிநீர் சம்பந்தமான விஷயங்கள்ல கூட நாங்க நேரடியாக சட்டமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்த பொழுது இதை குறித்த விளக்கத்தை நாங்கள் தர வேண்டும் என்ற ஆளுங்கட்சியிலிருந்து அழைப்பு வந்த பொழுது நீங்க வேண்டாம் நாங்க வரோம் உங்க இடத்துக்கு அப்படின்னு சொல்லி நேரடியாக வந்து சந்திச்சோம். இது ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். இதுல போய் நெருக்கம் காட்டுறோம். தேவைப்படும் போது அவங்க அழைப்பாங்க. அன்னைக்கு சூழ்நிலைக்கு ஏற்றார் போது பாட்டாளி மக்கள் கட்சி முடிவெடுக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியோட தயவு அவர்களுக்கு என்னைக்கு தேவைப்படுகிறதோ அன்னைக்கு அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள் என்று சொன்னால் அன்னைக்கு அந்த சூழ்நிலை முடிவெடுக்கும். காங்கிரஸை பார்த்து நாங்க முடிவெடுக்க மாட்டோம், மற்ற கட்சிகளை பார்த்து நாங்க முடிவெடுக்க மாட்டோம். எங்களுக்கு என்று கொள்கை இருக்கிறது, கோட்பாடு இருக்குது. குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்க பார்ப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுல காங்கிரஸும் ஒண்ணுதான், பிஜேபியும் ஒண்ணுதான். ஓகே ஓகே கணேஷ், நிறைய கருத்தாக எடுத்துக்கிறாங்க. நிறைவாக அவங்களோட கருத்தை சொல்லுங்கள் சார். பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இன்று ராகுல் காந்தி மேகதாது அணையை கட்ட கூடாது என்று கூறிவிட்டால் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தே விலக தயார் என்று அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். இதுதான் இன்றைக்கி அரசியலில் ஒரு முக்கிய விவாத பொருளாக இருக்குது. ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி மற்றொரு நிலைப்பாடை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நினைக்கிறீங்களா? ராகுல் காந்தி அது மாதிரி சொன்னால் நான் வந்து கூட்டணியை விட்டு விலகிறேன்னு சொல்லியிருக்கிறார்ல. ராகுல் காந்தி சொன்னாலும் சொல்லுவார் அது மாதிரி. ஏன்னா அவருக்கு இருக்கிற அரசியல் புரிதல் அந்த அளவுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் இல்லைன்னு நினைக்கிறேன்னா, பெரிய ஆல் இண்டியா லெவலில் இருக்காங்க, இந்தியாவுடைய எதிர்க்கட்சியாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த புரிதல் இல்லாமல் அன்புமணி அவர்கள் சொன்னதுக்கு ஊன்னு கூட சொல்லுவார். நான் வந்து எதுக்குறேன், மேகதாது அணை எதுக்குறேன்னு சொல்லுவார். ஏன் தெரியுமா? வைகோ அவர்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? பார்லிமெண்ட்ல அவர் பேசின குறிப்பை வச்சு ஒரு புக் எழுதுறாரு. அப்படித்தானே? ஆமா. அதுல அதிகமா என்ன இருக்கும்? உள்ள அவங்க அப்பனை பத்தி தான் இருக்கும். காங்கிரஸ் எதிர்ப்பா இருக்கும். யாரு? ராகுல் காந்தியோட அப்பாவை பத்தி தான் என்னென்னலாம் எதிர்த்து பேசி இருக்கிறாரு, என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளவு பெரிய இந்தியாவுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணாரு ராஜீவ் காந்தின்னு பேசியிருப்பார். அப்படித்தானே? அப்ப அந்த புக்கை வெளியிடுறத அந்த ஞானம் கூட இல்லாத ராகுல் காந்தி வெளியிடுறதுக்கு நீ ஒப்புதல் கொடுத்துக்கிறேன்னா, ஒற்றுமை நாம இருக்கா? நாஞ்சில் மனோகரன் வெளியிட்டார, கலைஞரை வச்சு நாம இருக்கா? வெளியிட்டாரா? எப்படி அவர் சர்ச்சை ஆனிச்சு? அதுவும் இதுவும் ஒண்ணுதான். இப்ப இவர் ஒத்துக்கிட்டு இருக்காருல்ல. அப்ப எந்த புரிதல் இல்லாத சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க ராகுல் காந்தி மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்க்கிறோம் சொல்லிருக்கு வாய்ப்பு. ஆமா சார் இந்த விஷயத்துல இங்க இருக்கிற மாணிக் தாகூருக்கு கொஞ்சமாவது ஞானம் இருந்தா, உங்க அப்பனை பத்தி தான் திட்டி அதுல பேசியிருக்கான், அந்த புக்கை நீனே வெளியிட போறியான்னு கேட்கணும்ல மாணிக் தாகூர். அறிவு ஞானம் இருந்துச்சுன்னா இந்த புக்கு வெளியீட்டுகளால உள்ள என்ன இருக்குன்னு படிச்சு பாத்தியா முதல்ல நீ? அப்படி இருந்தா நீங்க ஒண்ணு ஜனநாயக நாட்டுல ஒரு குறிப்பிட்ட அம்சங்களால இருக்கும். அப்ப அது தவறான. நீங்க வைகோனுடைய முழு இதுவும் பார்லிமெண்டோட இதை நீங்க வெப்சைட்ல எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் அதிகமா காங்கிரஸையும் ராஜீவ் காந்தியும் பத்தி அதிகமா விமர்சனம் செய்ததுதான் இருக்கும். நீங்க வேணா போய் எடுத்து பாருங்க. அப்ப நீங்க என்ன இஷ்யூவை பத்தி பேசுறீங்க? அதிகமான இஷ்யூ நீ வைகோனுடைய இஷ்யூ, அதிகமான இஷ்யூ அந்த கட்சி ஆரம்பிச்சது இஷ்யூ என்ன? இலங்கை தமிழர் தான். இலங்கை தமிழர்களுக்கு காங்கிரஸ் என்ன செஞ்சுச்சுன்றது ஊரறிஞ்ச உலக அறிஞ்ச விஷயம். கொத்தாக குண்டுகளை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. ஒருவேளை மேகதாது விவகாரத்துல கண்டிப்பா லூசுத்தனமா அது மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. அதுல வந்து இவங்க வந்து ஏமாந்துருவாங்க. அதனால அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்கள சொல்லாதீங்க. அதாவது நான் வந்து அவர்களை பத்தியான நிறைய படிச்சு புரிந்துணர்வுல சொல்றேன். இதெல்லாம் இந்த புத்தகத்தை வெளியிடும் போது மேகதாது அணைக்கு எதிர்ப்பு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மக்கள் என்ன முடிவு பண்றாங்க பார்ப்போம். இல்ல அப்படி உண்மையிலேயே ராகுல் காந்தி சொன்னாருன்னு சொன்னா நாங்க வெளியே வரதுக்கு தயார் தான். எங்களுக்கு எந்த வித மாற்றம் உறுதியா தான் இருக்கு. சவாலுக்கு வந்து அவரு பாமகவும் உறுதியா தான் இருக்கு. நீங்களும் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியலில் எதுவும் நிகழலாம். யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. அரசியல் சாதன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமாருக்கும் புதிய உழைப்பாளர் கட்சி தலைவர் திருவாரூர் காந்தி இருவருக்கும் மிக்க நன்றி.